என்னோட இந்த சேனல் நான் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை ஏன் அவசியம்? கடவுள் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு முடிவும் ஏன் ஒரு மனிதனுக்கு தேவை? அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத நான் பேசியிருப்பேன். அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்துச்சு. கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுக்கு முந்தின என்னோட லாஸ்ட் வீடியோவில் டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர், இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயமும் கடவுளால் படைக்கப்பட்டது. இதற்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள். இது சும்மா வந்துடல, இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஏன்னா இந்த சேனல் நான் ஆரம்பித்த நாள்லேருந்து என்னுடைய கோல் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓக்னஸ். ஒரு பக்கம் ஓக்னஸ், இன்னொரு பக்கம் லெஃப்டிசமும் நாத்திகமும் ஒன்று சேர்ந்தது. அந்த ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஓக்னஸ்க்கும் லெஃப்டிசமுக்கும் ஒரு மருந்து இருக்கு, ஒரு ஆன்டிடோட் இருக்கு. அதுதான் கடவுள் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து தி அன்மூவ்டு மூவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது நகர்த்தப்படாத ஒரு நகர்த்தியவர் கடவுள் என்பவர். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கார். ஆனால் அவரை யாரும் உருவாக்க முடியாது. யாராலும் உருவாக்கப்படாத ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும். அதாவது எந்த ஒரு காரணமும் கிடையாது, அவர் உருவாவதற்கான எந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டும் கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து விளங்கிக்கணும். அப்போ தான் நான் சொல்ல போகிறேன், இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ அதுக்கு மாற்று கருத்து வைக்கிறவங்க, அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, முக்கியமாக சயின்ஸ், அறிவியல் தான் எல்லாமே, அறிவியல் என்பது கடவுளை வந்து புதைச்சிருச்சு, கடவுள் என்கிற கான்செப்டையே ஒழிச்சிருச்சு சயின்ஸ் அப்படின்னு பேசுகிறவங்க முன்னிலைப்படுத்தி பேசுறது யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த நாத்திகர்கள் எல்லாருக்குமே ஒரு கடவுளாக இருக்கிறவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான். கடவுளுடைய இருப்பு, அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வந்தீங்க அப்படின்னாலே இந்த குரூப் வந்து கிளம்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து நுப்பாட்டுவாங்க முன்னால. இவர் வந்து எனக்கு எப்போ முதல் முறையாக அறிமுகமானார் அப்படின்னா 2011 டிஸ்கவரி சேனல்ல, அதாவது தமிழ் டிஸ்கவரியில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டாங்க. இது வந்து 2011. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஃபோன் கிடையாது, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, யூடியூப் கிடையாது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் கூட அதிகமாக கிடையாது, நமக்கு வந்து ஃப்ரீலாம் கிடையாது. அந்த டைமில் டிவி தான் எல்லாமே. டிஸ்கவரி சேனலில் ஒரு நாள் நைட் 9 மணிக்கு டிட் காட் கிரியேட் த யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ரியை தமிழில் டப் பண்ணி போட்டாங்க. அந்த ஆவணப்படத்தில் கடவுள் இல்லை அப்படின்றதுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. அவர் அதில் என்ன ஆர்கியூ பண்ணார் அப்படின்னா, இயற்கையில் ஒரு சில லாஸ் இருக்கு. இப்போ கிராவிட்டின்றது ஒரு லா, ஓகேவா? நீங்கள் ஒரு பொருளை கீழே போட்டிங்கன்னா அது கீழே தான் வரும், மேலே போகாது. ஏன்னா எர்த்துக்கு வந்து கிராவிட்டி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களும் சூரியனை வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட், ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து கரெக்டாக அது சுத்துது. ஓகே, அதுக்கும் கிராவிட்டி தான் காரணம். கரெக்டா அதோடைய வழி மாறாம எல்லா கோள்களும் கரெக்டான அதோட பாதையில் ஒன்றுக்கு ஒன்று கிராஷ் ஆகாம கரெக்டாக சுத்துது அப்படின்ற இந்த ஃபேக்ட் அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கையில ஒரு சில விதிகள் இருக்கு, நேச்சுரல் லாஸ் இருக்கு, அந்த லா தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த லா தான் எல்லாத்தையுமே ஒன்னா ஆக்கி வச்சிருக்கு. இப்போ ஒரு டென்னிஸ் பாலை வந்து நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாலை வந்து நீங்க அடிச்சீங்கன்னா அது ஃபார்வர்ட் மோஷன்ல தான் போகும். எந்த பக்கத்துல அடிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பால் போகும். ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லி அடிக்கிறீங்க, அந்த பால் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்போ இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்றது, அப்போ இந்த உலகத்தை வந்து கட்டுப்பாடா அதோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாருன்னா இந்த நேச்சுரல் லாஸ், இயற்கை விதிகள். ஃபார்வர்ட் மோஷன்ல நீங்க அடிக்கிற பால் வந்து முன்னோக்கி தான் போகும், அதை வந்து யாரும் மாற்ற முடியாது, அதை மாத்துறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. கடவுள் இருக்கிறது உண்மைனா பால் வந்து பின்னால போகணும், ஏன் முன்னால போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த காலகட்டத்திலேயே என்ன அந்த லூஸ் மாதிரி பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, லா இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே, அந்த லா வந்து உருவாக்குனது யாரு? எப்படி அந்த லா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மொத்த கோள்களையும் இந்த மொத்த பேர் அண்டத்தையும் அதோட கட்டுப்பாட்டில் கரெக்டாக வச்சிருக்கிற இவ்வளோ அக்யூரேட்டா அதை மெயின்டைன் பண்ற ஒரு லா வந்து சும்மா தன்னால எப்படி வரும்? இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து இயற்கை விதிகள், இதுதான் நம்ம உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது. ஓகே, கரெக்ட். இப்போ இந்த விஷயத்தை உருவாக்குனது யாரு? இதனுடைய சோர்ஸ் என்னதுன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தை வந்து நீங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு தேவை கிடையாது. கடவுள்ன்ற ஒரு ஆளை வந்து நீங்க கொண்டு வந்து நுப்பாட்டி அவர் தான் உலகத்தை படைச்சாரு நீங்க வந்து விளக்குறதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா இயற்கை விதிகள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. சூரிய குடும்பத்தில் இத்தனை கோள்கள் இருக்கு, எல்லா கோள்கள், அதுக்கப்புறம் மீட்டியார்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்காம கரெக்டா அதோட பாதையில போய்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா, எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளா. இதே மாதிரி எத்தனையோ கேலக்சி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு லா, ஒரு சட்டம், ஒரு விதி அது வந்து கட்டுப்படுத்துதுன்றது உண்மை அப்படின்னா உண்மைதான். இந்த சட்டத்தை உருவாக்குனது யாரு? இந்த சட்டமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த லாவே இவ்வளவு பவர்ஃபுல்லான லா அப்படின்னா அந்த விதிகளை உருவாக்குனவர் இந்த விதிகளுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதை பத்தி ஹாக்கிங் வந்து பேசவே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிள். வேர் எவர் தேர் இஸ் a law,
there is a lawgiver. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2014 ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய பயோபிக் ஒன்று வந்துச்சு, இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்ற ஒரு படம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அதுவும் அந்த படத்தில் இருந்த அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து நைட்டு அது ஹெட்செட் மாட்டிட்டு அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்பேஸுக்கு பறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக். அதுவும் அவரோட அந்த பிளாக் ஹோல் பற்றி விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் அவரை தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் கண்டுபிடிச்ச புக்கு வந்து A Brief History of Time அப்படின்ற அவருடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். இது ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதில் தான் அவர் வந்து அந்த பிக் பேங் தியரி பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீனுடைய அந்த சார்பியல் கோட்பாடு அதெல்லாம் பேசியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புக்கு, படிங்க கண்டிப்பாக. அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் லூசுத்தனமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் இதை படிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு வியூ கிடைக்கும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்களையும் நீங்கள் படிக்கணும். படித்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸாக உங்களுக்கு வந்து விளங்கும். யாரை சொல்கிறது சரி நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. இந்த புக்கு வந்து 15 படித்தேன். அதுக்கப்புறம் ஹாக்கிங் பற்றி அதிகமாக படிக்கலை. அதுக்கப்புறம் அவர் வந்து ஓரங்கட்டி வச்சாச்சு. இந்த நிலைமையில் 2018 அவர் வந்து இறந்துட்டார். அப்போ வந்து அந்த டைமில் இன்னொரு வாட்டி அவர் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, அவர் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணேன்னா இந்த புக்கு வாங்கினேன், பிளாக் ஹோல்ஸ் அண்ட் பேபி யூனிவர்சஸ் அப்படின்ற இந்த ஒரு எஸ்ஏ தொகுப்பு. இந்த புக்கில் வந்து புதுசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் அவர் இதுக்கு முன்னால் பேசின பல விஷயங்களை வந்து சம்மரியாக கொடுத்துருப்பார். நீங்கள் படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஹாக்கிங் பற்றி நான் இப்படி தேடி படிச்சுட்டு இருந்த அந்த பீரியடில் 2018 நவம்பர் மாதம் திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற ஐயா சுபவீர பாண்டியன் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோ வந்து எதை பற்றியது அப்படின்னா 2018 வந்து அவர் ஹாக்கிங் இறக்கிறதுக்கு முன்னால அவர் ஒரு புக்கு வந்து எழுதிட்டு இருந்தார், பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். ஹாக்கிங் எழுதின அந்த புத்தகத்தில் வந்து முதல் சாப்டரே வந்து என்னன்னா இஸ் தேர் அ காட், கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து எழுதி அந்த புக்கில் வந்து அந்த புக்கை ஸ்டார்ட் பண்றப்பே அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இஸ் தேர் அ காட், கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற அந்த சாப்டர்ல ஹாக்கிங் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி விளக்குறதுக்காக மட்டும் அந்த 1 hour அதில் வந்து பேசியிருப்பார் ஐயா சுபவி. இதில் என்ன வேடிக்கைனா சுபவி பேசுகிற ஒரே ஒரு விஷயத்தை கூட நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கும் அவருக்கும் ஒத்தே வராது. அவர் பேசுகிற கொள்கை வேற, நான் பேசுறது வேற. ஆனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப அன்பும் மரியாதையும் உண்டு. இவர் இதை பேசுனது வந்து நவம்பர் மாதம் கடைசியில், ஓகேவா. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு, அதாவது 1.5 மாதம் கழிச்சு புக் ஃபேர் நடந்துச்சு சென்னையில். அந்த புக் ஃபேரில் நான் எப்பவுமே வந்து புக் ஃபேர் போகிறது வழக்கம் உண்டு, எல்லா வீக்கும் அங்கே தான் இருப்பேன். இதான் அந்த புத்தகம், பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம். அந்த புக் ஃபேரில் போய் வாங்கின முதல் புத்தகம் இதுதான். இந்த புக்கில் அந்த ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா, இஸ் தேர் அ காட் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், அதை படிக்கிறதுக்காகவே நான் அந்த புக்கை வந்து வாங்கினேன். இப்போ ஹாக்கிங் வந்து இந்த புக்கில் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா பிக் பேங். அவர் என்ன சொல்கிறாருன்னா பிக் பேங் நடக்குது அப்படின்னா அந்த பிக் பேங் நடக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து எனர்ஜியும் ஸ்பேஸும் வெளியே வந்துச்சு. கரெக்டாக லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் லாட் ஆஃப் ஸ்பேஸ். நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த பிக் பேங் ஆரம்பித்த அந்த மொமெண்ட்டில் வந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் தான் படைச்சாரு, கடவுள் தான் இந்த பிக் பேங்கை வந்து உருவாக்குனாரு, அதனால தான் இந்த எனர்ஜியும் ஸ்பேஸும் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆனால் கடவுள் உருவாக்கல. ஏன்னா இட் இஸ் பாசிபிள் தட் நத்திங் காஸ் த பிக் பேங். நத்திங். பிக் பேங் நடக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லை, எதுவுமே பிக் பேங்கை வந்து உருவாக்கல, அதுவே உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பிக் பேங் எப்போ நடந்துச்சுன்ற அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிராவல் பண்ணி பின்னால் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே சுருங்கிட்டே இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு டாட்ல தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அப்போ டைம்னு ஒன்று இருக்குமே, அந்த டைம் எப்போ உருவாச்சு அப்படின்னா நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேங் உருவாகிறதுக்கு முன்னால் டைமே கிடையாது. ஏன் அப்படின்னா பிக் பேங் உருவான அந்த மொமெண்ட்ல தான் ஸ்பேஸ், டைம், மேட்டர், எனர்ஜி எல்லாமே வெளியே வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவார். யூ கான் கெட் டு a time before the Big Bang because there was no time before the Big Bang. Big Bang நடக்கிறதுக்கு முன்னால டைம், ஸ்பேஸ், மேட்டர் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. We have finally found something that doesn't have a cause because there was no time for a cause to exist in. காரணமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். For me this means that there is no possibility of a creator because there is no time for a creator to have existed in. ஏன் அப்படின்னா அவர் பேசுகிற லாஜிக் கொஞ்சம் கவனிங்க. பிக் பேங் வந்து இப்படி நடக்குது, ஓகே. சின்ன ஒரு பார்ட்டிக்கல், சின்ன ஒரு டாட்ல இருந்து எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிற டைம்ல தான் ஸ்பேஸ், எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே வருது. டைமே அப்பதான் உருவாச்சு. அப்போ பிக் பேங்க்கு முன்னால டைமே கிடையாது. டைம் இல்லாதனால கடவுள் இருக்கிறதுக்கான நேரம் எங்க இருக்கு? ஒரு ஆள் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டைம் இருக்கணும்ல. டைமே இப்பதான் உருவாகுது அப்படின்னா இதுக்கு முன்னால ஒருத்தர் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து மூவ் பண்றதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்றாரு அவர். இது வந்து எனக்கு ரொம்ப அபத்தமாக தெரிஞ்சது. ஏன் சொல்கிறேன்னா டைம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து எங்கேருந்து வந்துச்சுங்க, எங்கேருந்து உருவாச்சு? இப்போ வந்து இந்த புக்கு இங்கே இருக்குது. இந்த புக்கு வந்து இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும். இங்கேருந்து வர்றதுக்கான ஸ்பேஸ்.
இந்த 2 விஷயம் இருக்கு இந்த புக் வந்து இங்க இருந்து இங்க வர்றதுக்கு. அதுக்கப்புறம் டைம், இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறதுக்கான ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு டைம். இந்த 3ம் இருந்தாதான் ஒரு புக் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆக முடியும். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, புக் வந்து அதுவா வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த புக் இங்க இருந்து இங்க வர்றதுக்கான இந்த ஸ்பேஸையும் டைமையும் எனர்ஜி என் கையவும் கொடுத்தது யாரு? அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே வந்துச்சு ஆனா அதுவா வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கும் முன்னால போனீங்கன்னா அந்த புக்கை நகர்த்துறதுக்கு காரணமா இருந்த அந்த ஸ்பேஸ் டைம் எனர்ஜி 3னுடைய சோர்ஸ் என்னது, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நமக்கு. அதே மாதிரி இப்ப இந்த புக் பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு, ஆனா இந்த புக்ல மொத்தம் 300 பக்கம் இருக்கு. இப்போ நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து இதுல இருக்கிற எல்லா பக்கத்தையும் ஒவ்வொரு பேஜா நீங்க வந்து கிழிச்சு பேரலா வச்சீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டருக்கு போகும். அப்ப 100 மீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு உள்ள வந்து ஸ்டஃப் இருக்கு, ஆனா வெளியே பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு. இந்த புக்கை வந்து பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு, அது வந்து அந்த பிக் பேங்கோட மொமெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த புக் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பேஜா வந்து கிழிச்சு நீங்க கீழே வைக்கிறீங்க, அது வந்து எக்ஸ்பான்ஷன் வச்சுக்கலாம். அப்போ இந்த புக்கை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசா போகும். ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல மொத்த புக்கையும் பைண்ட் பண்ணி அதோடைய மொத்த சோர்ஸையும் உள்ள வச்சு அந்த எல்லா ஸ்டஃப்பையும் உள்ள வச்சது யாரு? அதுதான் கடவுள். ஆனா இப்ப ஹாக்கிங் என்ன சொல்றாரு, இந்த புக்கு வந்து இல்லவே இல்லை, ஆனா ஒரு நாள் திடீர்னு அப்படியே வந்து இங்க வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்கு. இங்க இல்ல ஆனா இருக்கு. ஸோ பிக் பேங் நடந்த அந்த மொமெண்ட்ல தான் டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் உருவாச்சு. அப்படின்னா அந்த ஒரு மூவ், அந்த ஃபர்ஸ்ட் மூவ் யார் பண்ணது? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் கிடையாது, கடவுள் பண்ணல, எல்லாம் அதுவா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடவுள் மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனா கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸை நீங்க வந்து மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே உங்க கண்ணு முன்னாலே இருக்குது. உங்களால் டைம் வந்து ஃபீல் பண்ண முடியும், ஸ்பேஸை பார்க்க முடியும், பொருட்களை பார்க்க முடியும். எல்லாமே திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு அப்படிலாம் வந்து வராது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நாள் தூங்கி எழுந்து போய் பார்த்தேன், அப்போ கிச்சனில் வந்து பிரியாணி சூடாக செஞ்சு வச்சுருந்தாங்க. யார் செஞ்சானா அதுவே வந்துருச்சு. இப்போ அது வந்து ஒரு ஜீரக சம்பா பிரியாணின்னு வைங்க. இப்போ நம்ம ஐயா என்ன சொல்கிறாரு, அந்த ஜீரக சம்பாவுடைய அரிசி, மசாலா, ஸ்பைசஸ், உள்ளே போடுற வாட்டர், கறி எல்லாமே திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து இருந்து அப்படியே உருவாயிருச்சு. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மூலப்பொருட்கள், அந்த அரிசி, கறி, தண்ணி, மசாலா, அது வந்து எங்கேருந்து வந்துச்சு அதையும் நீங்கள் வந்து விளக்கணும். இன்னொன்று வந்து அந்த அரிசியும் கறியும் அதுவுமே வந்து பிரியாணியாக மாறாது, அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், அடுப்பில் தீ எறியணும். இன்னொன்று, ஒரு ஆளுக்கு அந்த பிரியாணியை செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சரியான பக்குவத்தில் சரியான முறையில் கிண்டி அந்த பிரியாணியை எதை போடணும்னு போட்டு மூலப்பொருட்களையும் போடணும், அதுக்கு ஒரு மூளையும் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆள் தான் கடவுள். இப்போ இவர் என்ன சொல்றாரு, அந்த அரிசியும் கறியும் அங்கே வந்து இருந்துச்சு, அது வந்து அப்படியே உருவாயிருச்சுன்னு சொல்றாரு. எப்படி அங்கே வந்துச்சு ஃபர்ஸ்ட்? இவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் இன்னொருத்தரை கண்டுபிடிச்சேன். அவர் வந்து மிச்சியோ கக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து யாருன்னா ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்படி ஃபேமஸ்னா, இப்போ டிவியா இருக்கலாம், இல்லை யூடியூபா இருக்கலாம், இல்லை சமூக ஊடகங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் சயின்டிஸ்ட்னா நீங்கள் யார் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா ஒன்று ஹாக்கிங்கை பார்ப்பீங்க, இல்லைனா நீல் டிகிராஸ் டைசன். இந்த 2 பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த 2 பேருக்கும் கொஞ்சமும் குறைவில்லாமல், கொஞ்சமும் சளைக்காம சயின்ஸ் பற்றி மக்களுக்கு பேசி, ஃபிசிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் புக்கை எழுதி மக்களுக்கு கொண்டு போனவர் வந்து இந்த மிச்சியோ கக்கு. மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். எப்படின்னா இவர் ஒரு புக்கு எழுதினார்னா அது வந்து ஹிட் ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு பாப்புலர் சூப்பர் ஸ்டார். ஆனால் தமிழ்நாட்டு சயின்ஸ் கம்யூனிட்டியில் இவரை வந்து யாருக்குமே தெரியாது, ஏன்னா மறைச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து கம்பு சுத்துறவன் எல்லாருமே இங்கே பாரு ஹாக்கிங், இங்கே பாரு நீல் டிகிராஸ் அப்படி தான் பேசுவானுங்க. எவனுமே மிச்சியோ கக்கு பற்றி பேச மாட்டான். ஏன்னு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. Stephen Hawking, he suggested that God didn't fit into the Big Bang theory. There was no room for God. Why do you disagree? The late Stephen Hawking had very sharp opinions about God and the creation of the universe. According to Einstein's general theory of relativity, the Big Bang was almost instantaneous, and therefore Stephen Hawking said, aha, there was no time for God to create the universe. It just happened just like that, and therefore God could not possibly exist. That's an old theory. We don't necessarily believe that anymore, because we now believe that the Big Bang was a quantum event. And in a quantum event, if it happens once, it can happen again and again and again, creating a multiverse of universes. And so we began to realize that there was plenty of time for a God to create a universe. இப்ப மிச்சியோ கக்கு என்ன சொல்றாருன்னா, பிக் பேங்ன்றது ஒரே ஒரு ஈவென்ட் மட்டும் கிடையாது, பிக் பேங்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டீவன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிக் பேங் நடந்துச்சு, அது மூலமா ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சு, அப்போ அது உருவாகிறதுக்கு முன்னால டைம் கிடையாது, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு,
இது வந்து இவங்க வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் தியரினா என்னதுன்னா அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஆட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா மாலிக்யூல் இருக்கும், அது உள்ள ஆட்டம் இருக்கும், ஆட்டமுக்குள்ளே பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிக்கிளையும் நீங்கள் உள்ளே போய் ஓட்டை போட்டு நீங்கள் உள்ளே போக முடியாது. அப்படி ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணி, அதாவது ஆட்டமே கண்ணுக்கு தெரியாது, ஆட்டமுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, அப்புறம் குவார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் நோண்டி குவார்க்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரான் உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அதை பார்க்க முடியாது. பார்ட்டிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா அந்த பார்ட்டிகளை உங்களால் ஓட்ட போட்டு உள்ளே போக முடியாது. அப்போ அது வந்து வைப்ரேட் ஆகும். அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி அப்படியே வளையும். அது வந்து அதுக்கு ஒரு ஷேப்பே இல்லாமல் போகும் அப்படின்றதான் ஸ்ட்ரிங் தியரி. நான் வந்து ரொம்ப பேசிக்காக பேசியிருக்கேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. அக்கார்டிங் டு திஸ் தியரி இதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பிக் பேங் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பிக் பேங்க்கு முன்னாலேயும் ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று பேசியிருப்பார். என்ன அப்படின்னா ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, இங்க ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அந்த ரெண்டும் ஒன்னா கொலைட் ஆகி ரெண்டும் மோதி ஒரு புதுசாக ஒரு யூனிவர்ஸ் உருவாகுது. அது ஒரு நியூ பிக் பேங். அதே மாதிரி ஒரு முழுசாக இருக்கிற ஒரு யூனிவர்ஸ் வந்து ரெண்டா உடைஞ்சி ரெண்டு யூனிவர்ஸ் உருவாகும். அப்ப அது வந்து பிக் பேங். இதுக்கு ஒரு பிக் பேங், இதுக்கு ஒரு பிக் பேங். String theory takes you before the Big Bang. And what does string theory say? It says that there is a multiverse of universes. That we are like insects on a soap bubble, a gigantic soap bubble which is expanding, and that's called the Big Bang theory. String theory says there should be other bubbles out there in a multiverse of bubbles. When two universes collide, it can form another universe. When a universe splits in half, it can create two universes, and that we think is the Big Bang. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பிக் பேங் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல, அதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு அவர். இதுக்கு பேர் தான் வந்து மல்டிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ் கிடையாது, எத்தனையோ கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்றதான் ஸ்ட்ரிங் தியரி சொல்ற விஷயம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக் பேங் அப்படின்றது ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். எத்தனையோ பிக் பேங்க்ல இதுவும் ஒரு பிக் பேங், அவ்வளவுதான். அதனால வந்து பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னால வந்து டைம் கிடையாது, அதனால கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து உண்மை கிடையாது. இந்த யூனிவர்ஸுக்கு பின்னால, இது எல்லாத்துக்கும் பின்னாலையும், இது எல்லா உருவாக்கத்துக்கும் பின்னாலையும் ஒரு கடவுள் இருக்காருன்றதை நான் ஒத்துக்கிறேன், ஒரு மைண்ட் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. யாரு? ஒரு சயின்டிஸ்ட். ஒரு அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து பிக் பேங் வந்து உருவாக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிக் பேங் உருவாகிறதுக்கும் ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு எனர்ஜி, ஒரு மேட்டர், ஒரு ஸ்பேஸ், எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி தேர். அப்போ அதுதான் என்னது, கடவுள் கொடுத்ததுன்னு அவர் சொல்கிறாரு. பட் நம்ம ஊரில் வந்து நான் சயின்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற எவனுமே இவரை பற்றி பேச மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அவனுக்கு என்ன அஜெண்டானா நாத்திகம். அவனுக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்னு எவெல்லாம் சொல்கிறானோ அதுதான் ப்ரூஃபாக கொண்டு வந்து வைப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் வந்து மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. கடவுள் இருக்கிறாரா, டஸ் காட் எக்ஸிஸ்ட், வாட் டஸ் சயின்ஸ் சே, இஸ் தேர் அ காட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டைட்டில் போட்டு ஒரு வீடியோ பேசியிருப்பாரு அபவுட் ஹாக்கிங். அதில் அவர் என்ன பேசியிருப்பாருன்னா இதே மாதிரி தான். இந்த புக் எடுத்துப்பாரு, இந்த புக்கில் இஸ் தேர் அ காட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சாப்டர் எடுத்துட்டு அவர் ஹாக்கிங் என்ன பேசியிருக்காரோ அதை அப்படியே பேசியிருப்பாரு அவரும். இப்போ மிஸ்டர் ஜிகே வந்து இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னா இஸ் தேர் அ காட், வாட் டஸ் ஹாக்கிங் சே அப்படி கேட்டிருக்கலாம். ஏன்னா ஹாக்கிங் பேசுறது மட்டுமே சயின்ஸ் கிடையாது. ஆனால் அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்க, வாட் டஸ் சயின்ஸ் சே, அதாவது சயின்ஸ் கம்யூனிட்டி ஃபுல்லாவே என்ன சொல்லுது, கடவுள் இல்லைன்னா சொல்லுதா, அப்படிலாம் கிடையாது. அதே சயின்டிஸ்ட் தான் மிச்சியோ கக்கு. மிஸ்டர் ஜிகே வந்து இந்த திராவிட ஐடியாலஜி கொண்டவர், ஓகேவா, கொஞ்சம் அந்த சார்பு கொண்டவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நாத்திக கூட்டத்துக்கு தான் ஆதரவாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் நாத்திகனால எல்ஜிபிடி வந்துடும் இல்லையா, அவங்க ஷாலினியை கூட்டு வந்து உட்கார வச்சு எல்ஜிபிடிக்கு ஆதரவாக பேசுறது, நாத்திகத்துக்கு ஆதரவாக பேசுறது, அதுவும் இந்து மதத்தை மட்டும் தான் கேள்வி பண்ணுவார். கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமை விட்டுருவார். இது எல்லாமே ஒரு திராவிட அரசியல் சார்ந்த விஷயம். இவங்க எல்லாருமே சயின்ஸ்ன்ற போர்வையில உங்களுக்கு வந்து உண்மையான சயின்ஸை பேச மாட்டாங்க. இப்ப மிச்சியோ கக்கு வந்து கடவுள் இருக்காருன்னு அவரே சும்மாலாம் வந்து புலம்பல. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், சயின்ஸ் மூலமா சொல்றாரு அக்கார்டிங் டு சயின்ஸ் there is a god அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க மிச்சியோ கக்குவோட 2 புக்கை நீங்க படிங்க. ஒன்னு வந்து Parallel Worlds, இன்னொன்னு வந்து The God Equation, The Quest for a Theory of Everything அப்படின்ற அந்த புத்தகம். அவர் எழுதின எல்லா புக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 2வது படிச்சிருங்க. இதுல வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு வீடியோ, இது வந்து நம்ம சயின்ஸ் பத்தி பேசணும், இன்னொன்னு வந்து பிலாசபி மூலமா நம்ம பார்க்கணும் கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கு பிலாசபிக்கலா ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.